நம்மை தூக்கி எடுத்து கண்மலையில் மேல் நிறுத்தி நம்மை அழகு பார்க்கிறவர் நம்முடைய அன்புள்ள ஆண்டவர். அவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 42 பயங்கரமான குழியிலும் ஊளையான சேற்றிலுமிருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி நடிகளை உறுதிப்படுத்தி. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, எத்தனை ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் நமக்காக இங்கு செய்கிறார். அவர் பயங்கரமான குழியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கிறார். யோசேப்பை குழியிலிருந்து தூக்கி எடுத்து தரிசனத்தை அவன் மேல் விளங்க பண்ணி ஜீவரட்சணை செய்யும்படி அவனை பயன்படுத்தினது போல பயங்கரமான குழியில் விழுந்து கிடக்கிற நம்மை தூக்கி எடுத்து யோசேப்பை போல ஆசீர்வதிக்க போகிறார். உளையான சேற்றில் அமிழ்ந்து போவதற்கு முன்பதாய், சுவாசம் அடங்கி போவதற்கு முன்பதாய், கடைசி நொடியில் கூட அவர் இறங்கி வந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை உயிர் கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். இனி இந்த கால்கள் குழியில் அல்ல, சேற்றில் அல்ல, கண்மலையின் மேல். ஆமென். எல்லாரும் பார்க்கிற விதத்திலே ஆண்டவர் நிறுத்துகிறாராம். எத்தனை ஆச்சரியம்! குழியில் கிடந்த கால்கள், சேற்றில் புதைந்த கால்கள் கிறிஸ்துவினாலே கண்மலையின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுதான் ஆச்சரியம். காலடி தடங்களை உறுதிப்படுத்துகிறார். இனி இந்த காலடிகள் தடுமாறி குழியில் விழுவதில்லை, சேற்றில் சிக்குவதில்லை. பலமான கால்களாய் அவர் மாற்றி நம்மை தேற்றி ஆசீர்வாதத்தை நோக்கி பயணம் செய்ய கரம் பிடித்து இயேசு ராஜா முன் செல்கிறார். ஆமென். சோர்ந்து போகாதிருங்கள். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் பயங்கரமான குழியிலும் ஊளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து உமது பிள்ளைகளை கண்மலையின் மேல் நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். காலடி தடங்களை உறுதிப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதே பலன் இறங்குவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.